உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. வார்த்தை என்றால் என்ன? இரண்டு நபரை இணைப்பதற்கு பெயர் வார்த்தை. இயேசுவுக்கு ஏன் வார்த்தை என்கிற பெயர் வந்தது? அவர் பிதாவை உங்களையும் இணைத்தார். வீட்டில் போய் வாசிங்க. ஆதியாம் 2:7. தேவனை தேவன் மனுஷனை எர்த்தில் அந்த டஸ்ட்ல இருந்து தான் படிக்கிறாரு. இந்த ஜீவன் போன உடனே திரும்ப டஸ்ட் எங்க போகுது? எல்லாம் சொல்லுங்க, டஸ்ட் எங்க போகுது? டஸ்ட்டுக்கே போகுது. இல்லையா சொல்லுங்க. ஆமா, ரெண்டு தெலுங்குக்காரங்க சந்திச்சிட்டாங்கன்னா, தமிழ் பேசுகிறேன், தெலுங்கு எல்லாம் பேசுகிறேன், டக்குன்னு ரெண்டு பேர் தெலுங்கு தெரிஞ்சா తెలుసు ఎక్కడ పక్కడపాడు வெட்டி காரு, மாருதி காரு, இது ரோல்ஸ் ரைஸ் காரு அப்படின்னா காருன்ட்டு அப்படி போகிறேன். டக்குன்னு ரெண்டு மலையாளி சந்திச்சிட்டாங்க. டக்குன்னு என்ன செஞ்சிடறாங்க? டக்குன்னு மலையாளத்தை பேசுகிறாங்க. இக்கடனோ என்ன வாட்ஸ் தட் மனசிலாயின்றாங்க. என்னடா என்னன்னா அந்த ஆழத்தை என்ன செய்யுது? கூப்பிடுது. அப்படித்தான் இந்த டஸ்ட்டு தேவன் கட்டான உடனே டக்குன்னு அந்த டஸ்ட் எங்க போயிருது? டஸ்ட்டுக்கு போகுது. எவனை கவுத்தலாம், என்ன பண்ணலாம்? இப்ப இது மாற வேண்டும் என்றால் இந்த மனது ஆவியோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட போது உங்கள் ஆவியும் ஆத்மாவும் இணைக்கப்படுகிறது, திரைச்சிலை கிழிக்கப்படுகிறது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சரீரத்துக்கு வர வேண்டும் என்றால் இடையில் இருக்கிற இந்த ஆத்மா என்கிற மண்ணு, அந்த மண்ணை துளையிட்டு உள்ளே ஒரு பைப்பு என்ன செய்ய வேண்டியிருக்கு? பதிக்க வேண்டி இருக்கிறது. அந்த பைப்பு தான் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. The word is the connecting one. பூமிக்குள்ள இருக்க தண்ணியை மண்ணு அடைச்சிருக்கும் போது ஒரு பைப்பை போட்டு உள்ள என்ன செய்யறோம்? இறக்கி கீழே இருக்க தண்ணியையும் மேலே இருக்க பூமியையும் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ண உடனே சுத்தி மண் இருந்தாலும் அந்த ஹோஸுக்குள்ள அந்த வாட்டர் அப்படியே மேலே எழும்பி வர்றது போல தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆத்துமாவில் உட்காரும் போது கையை தட்டுவதற்கு ஆமென். Word means the connecting media. Word means which connects two person. இன்றைக்கு உலகமெங்கிலும் இருந்து இந்த வார்த்தையை 1000க்கும் மேற்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள், ஆனால் என்னோடு இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையிலே இணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு 200 பேர் உட்கார்ந்துருக்கீங்க வச்சுக்கோமே, நீங்கள் எதிலே இணைக்கப்பட்டு? கயிறு கட்டி அவங்க கையில வச்சிருக்கிறேன். எவரும் கயிறு கட்டல, ஆனால் நீங்க என்னோட இணைஞ்சிருக்கிறீங்க. எதன் அடிப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க? வார்த்தையில். நம் கரங்களை தலையில சொல்லுவோம் பாருங்க. அப்படி ஒரு கையை தூக்கிட்டீங்க, நான் கயிறு கட்டிய கையை தூக்குனேன். என் வார்த்தையில் நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வார்த்தை என்றால் என்ன? இரண்டு நபரை இணைப்பதற்கு பெயர் வார்த்தை. இயேசுவுக்கு ஏன் வார்த்தை என்கிற பெயர் வந்தது? அவர் பிதாவை உங்களையும் இணைத்தார். அப்ப ஆவியையும் சரீரத்தை இணைப்பதற்கு நடுவில் வார்த்தை வரும்போது இந்த மண்ணு, இந்த கேவலமான எண்ணங்கள், மட்டமான எண்ணங்கள், மட்ட ரகமான எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், அடுத்தவன கவுத்துற எண்ணங்கள், அல்லது காசு சம்பாதிக்கிற எண்ணங்கள், குறுக்கு வழி எண்ணங்கள், அல்லது நம்முடைய நஷ்டங்களை குறித்து எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற எண்ணங்கள், வியாதியை குறித்த பயந்த எண்ணங்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஆவியில் இருக்க ஆசீர்வாதத்தை தடுக்கும் போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்கிற வார்த்தை என் ஆத்மாவிற்கு வரும்போது, அது என் மண்ணை எல்லாம் ஒதுக்கி ஆவியையும் சரீரத்தை இணைச்சு ஆவியில் இருக்கிற வல்லமையை கப 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 கையை தட்டுங்க சார், நல்லா தட்டுங்க. ராபாலா ஷாங்கு ராபாலா பாகாபாலா ஷிபாலா பாலா துராபாலா தியாங்கோ
The man who is connected with the word of God, his spirit and body is always connected. அவன் சரீரம் resurrected பாடியா இருக்கும். அவன் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரமாக இருக்கும். ஏனென்றால் ஆவியில் இருக்கிற தண்ணீர் அவன் சரீரத்திலும் அவன் ஊழியத்திலும் அவன் பிசினஸ்லையும் அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் குடும்பத்திலும் ஆரோக்கியத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பாய்ந்து கொண்டே இருக்கும். பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆகையால் நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமாவில் வார்த்தை என்கிற ஹோஸை இணைங்க, பதிங்க இயேசுவின் நாமத்தில். உள்ள சொருவுங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தினால. எதை? வார்த்தைய. ஆமென். எங்கிருந்து சொருகணும் சொல்லுங்க. பைப்பை கீழே இருந்து போகணும், மேலே இருந்து போகணுமா? கீழே இருந்து. யாராவது எந்த ஸ்கூலு? மேலே இருந்து தான் கீழே போடுறீங்க. அப்போ நீங்கள் பைப்பை எங்கிட்டு கூட்டி போடணும்? காது வழியா? காது வழியா வார்த்தையை கேட்டு அப்படியே சரட்டு உள்ள சொருகி, உள்ள அந்த கசடு இருக்கு பார்த்தீங்களா, கசடுக்குள்ள சரட்டுன்னு சொருகி அப்படியே போய் ஸ்பிரிட்ல கனெக்ட் பண்ணிடு இயேசு நாமத்தில். கையாமையா கையாமையா கையாமையான்னு வெளியில் பேசிக்கிட்டு இருந்தாலும் உள்ள சொருகிட்டீங்களே, அப்படியே வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன வேர்டுனா கனெக்டிங் மீடியா. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.